Hi friends, welcome to Tech Settai. நான் உங்க விஸ்வநாதன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் facebook.com அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அழுத்தினோடனே facebook.com உங்களோட மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லையோ வந்துடுது. இல்லை gmail.com போட்டால் gmail.com வருது. ஸோ எந்த .com பேரை நம்ம போட்டாலுமே அந்த .com வந்து நிற்கிது. இந்த வெப்சைட்ஸ் அப்படிலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்ஸ்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ பெரிய டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ facebook.comனா அது facebook.comனு சொன்னால் எப்படி நம்ம ப்ரௌசருக்கு புரியுது? இப்போ கூகுள்னா இதுதான் google.comனு அதுக்கு எப்படி தெரியுது? எல்லாமே வந்து இப்போ நீங்கள் நார்மலாக நமக்கு தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா அதுக்கு ஐபி அட்ரஸ் தான் இருக்கும் தவிர அதுக்கு பெருசாக பேர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது வெப்சைட்டை மட்டும் எப்படி பேர் சொல்லி நம்ம கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எப்படி ஹோஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நான் வந்து செஞ்சு காமிப்பேன், ஈவன் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மல் எல்லாருமே பார்க்கலாம். அதாவது ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, டொமைன் நேம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் இதோட ரெண்டாவது பார்ட் வந்து ஒன்லி வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ப்ரோக்ராமர்ஸ்க்கும் மட்டுமே யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் நார்மல் பீப்புள் பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம நார்மலாகவே வந்து வெப்சைட்ஸ்லாம் போகிறோம். அதாவது இந்த வெப்சைட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இப்போது இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுனா தான் அந்த வெப்சைட்டுங்கிறதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களோட ஷேரிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஷேரிட்டில் இன்டர்நெட்டே இல்லாமல் ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எப்படி உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் அதில் ஒய்ஃபையை தான் ஆன் பண்ணுவீங்க, இங்கே ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறத ஆன் பண்ணுவீங்க. அப்போ இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே நீங்கள் ரெண்டு டிவைஸ்க்குள்ளே உங்களோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுது. சரி, ஓகே, இது அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுருவோம். நான் வந்து HTML, CSS இதுக்கெல்லாம் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி HTML உருவாக்கணும், எப்படி CSS அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த டுட்டோரியல்ஸில் நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட்டே தேவையில்லை, வெறும் கோட் மட்டும் போதும். அதாவது எடிட்டர் ஒன்று போதும், ஒரு ப்ரௌசரே போதும். ஒரு வெப்சைட், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட், அதாவது ஒரு ப்ரௌசரே போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இப்போ நான் என்னோட சிஸ்டமில் பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட்டை எல்லாராலையும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். சரி, ஓகே, அதுக்கான ஆன்சரை நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ அப்படி இல்லைன்னா ஒர்க் பிளேஸ்லையோ கம்ப்யூட்டர் லேப்குள்ளே போயிருப்பீங்க. அந்த லேப்குள்ளே இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகிருக்கும்போது இந்த சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு டேட்டாவையோ இல்லாட்டி ஒரு ஃபைலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ண மாட்டோம். ஷேர்டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்போம். அந்த ஷேர்டு ஃபோல்டரில் நம்மளோட ஃபோல்டரை போட்டுருவோம். அந்த ஷேர்டு ஃபோல்டரை அங்கே இருக்கிற காலேஜில் இருக்கிற, ஸ்கூலில் இருக்கிற, இல்லை உங்களோட எந்த இடத்துல நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் இருந்தாலும் அவங்களால ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போனா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஷேர் பண்ணிக்க முடியும் டேட்டாஸை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இன்டர்நெட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா இன்டர்நெட்டும் கலெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க் தான். ஸோ என்னோட மொபைல் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, அது ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மொபைலும் ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ஒரே நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஹாய் நான் அனுப்பினா உங்களுக்கு ஹாய் வருது. ஸோ இப்போ உங்களோட வெப்சைட், அதாவது நார்மலாக உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் டெவலப் பண்ண கோடை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னா, இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் அடித்து வச்சுருக்கிற கோடை கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான் இந்த வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை வந்து பார்ப்போம். இப்போ உங்களோட சிஸ்டமை நீங்கள் வச்சுருப்பீங்க தெரியுமா, உங்கள்
லேப்டாப் இருக்குது தெரியுமா, இல்லை உங்களோட பிசி இருக்குது தெரியுமா, அந்த பிசியை கூட உங்களால் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிசிலேயே உங்களால் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியும். அந்த வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட வெப்சைட்ஸை. என்னடா நீ இப்படி சொல்கிற, அப்போ நானும் வந்து கூகுள் மாதிரி ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ண முடியுமா, என்னோட பிசியை வச்சே என்னால் அதை பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, டெக்னிக்கலாக முடியும் அண்ட் முடியாது. எப்படி முடியும்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நார்மலாக நம்மளோட சிஸ்டம்லேருந்து நம்மளோட ஏதோ நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வெப்சைட்டாக மாற்றி ஒரு ஃபோல்டரில் போட்டு அதை போஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்டர்நெட் உங்களோட சிஸ்டமில் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் உங்களோட இன்டர்நெட்டை பார்க்க முடியும், அதாவது உங்களோட வெப்சைட்டை பார்க்க முடியும். பட் இது ஒரு சில விஷயத்தில் சாத்தியம் இல்லாமல் போகுது. என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடியவங்க, இப்போ ஒரு நல்ல வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது நிறையா ஓடுது. அப்போ அந்த வெப்சைட்டை எப்போ பார்ப்பாங்க எல்லாரும் அப்படின்னா, நைட் கூட பார்ப்பாங்க, காலையில் பார்ப்பாங்க, நைட் 1 மணிக்கு பார்ப்பாங்க, காலையில் 1 மணிக்கு பார்ப்பாங்க, எப்போ வேணால் பார்ப்பாங்க, 24 ஹவர்ஸும் பார்ப்பாங்க, 24 ஹவர்ஸில் எப்போ வேணால் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் ஒரு பீரியட்னா ஒரு வருஷமும் இந்த 24 மணி நேரமும் உங்களோட சிஸ்டம் இன்டர்நெட் கனெக்ஷனோட உங்களோட சிஸ்டம் ஆன்ல இருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களால் உங்கள் வெப்சைட்டை உங்கள் பிசிலேருந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களோட லேப்டாப்போ இல்லை பிசியோ ஒரு வருஷத்துக்கு 24 மணி நேரமும் கண்டினியூஸாக ரன் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ரன்னும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் யாரோ ஒருத்தவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நல்ல பவர்ஃபுல், இப்போ நான் சொன்னது வெறும் பிசி, இதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு பிசியை நிறையா ஸ்டோரேஜோட ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டோட ஒருத்தவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம காசு கொடுத்து என்னோட வெப்சைட்டை உங்களோட அந்த அட்வான்ஸ்டு பிசி, அதாவது சர்வர்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த சர்வரில் போட்டு வைங்க, நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ வெப்சைட் ஹோஸ்டிங்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு பிசி ரொம்ப சிபியூ பவர்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிசியை நம்ம சர்வர்னு சொல்கிறோம். அந்த சர்வரில் நம்மளோட வெப்சைட்டை எப்படி நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே ரன் ஆக போகுது. அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு சர்வரில் தான் இந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பேர், எப்படி பேர் வைக்கிறாங்க, google.com facebook.com எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இப்போ நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ்க்கு ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதோட ஒரு பேரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போது நார்மலாக ஒரு கூகுளோட வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் google.com அப்படிங்கிற அந்த பேர் தான். ஸோ அந்த நம்பரை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை எழுதி வச்சுக்கணும். இந்த பிரச்சனைக்காக தான் டொமைன் நேம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு என் பேர் விஸ்வா அப்படிங்கிறதுனால எல்லாரும் டே விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கூப்பிட்டுக்குவாங்க. பட் என்னோட பேர் இப்படி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, 11113040 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் இருக்குன்னா டே 11112040 என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ 11ல் ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு சில பேரும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இதனால தான் ஹியூமன்ஸ் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டா எனக்கு தெரியும் கரெக்டாக. அதே மாதிரி தான் இந்த டொமைன் நேம் அப்படிங்கிறதும். இப்போ என் சிஸ்டம், என்னோட வெப்சைட்டை நான் ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஹோஸ்ட் பண்ணதுக்கு அது ஒரு பிசின்னு நான் சொன்னேன்னா, ஒரு பிசி அப்படின்னா அதோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன, ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ அந்த பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ texetai.com அப்படின்னு நான் என் வெப்சைட்டுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த texetai.com அப்படிங்கிற டொமைன் நேமை நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்பேன். இந்த டொமைன் நேமுக்கு அந்த ஐபி நான் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேனோ அந்த ஐபி அட்ரஸை நான் கொடுத்துருவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் texetai.comனு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டொமைன் நேம் என்ன பண்ணுன்னா texetai.com அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க டைப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஐபி அட்ரஸில் இருக்கக்கூடிய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சிடும். இவ்வளோதான் விஷயம் இந்த டொமைன் நேம் அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ்க்கு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளோ பேரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது எவ்வளோ பேரோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த நேம்ஸ் ஹியூமனோட கன்வீனியன்ஸுக்காக டொமைன் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் facebook.comனு டைப் பண்ணுறீங்கன்னா அந்த facebook.comக்கு
என்ன ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஐபி அட்ரஸில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா லோக்கலில் ஒரு வெப்சைட்டை, அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டும். ஏன் ஓப்பன் பண்ணி காட்டுதுன்னு கேட்டோன்னா அகைன் இன்டர்நெட் இருக்குங்கிறதுனால, எல்லாரும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டுது. ஸோ இவ்வளோதான். இந்த இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டொமைன் நேம்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஹோஸ்டிங் அப்படின்னா ஏதோ ஒரு பிசியில் ஒரு சர்வரில் உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டொமைன் நேம் அப்படின்னா ஒரு நேம், அந்த நேமை காசு கொடுத்து நம்ம வாங்கணும். வாங்கிட்டு இந்த எந்த சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வரோட லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட்டை இந்த உலகத்தில் யாராலையும் இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது, ஒரு ஹோஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்ப்போம். டொமைன் நேம் வாங்கி லிங்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் டொமைன் நேம், ஃப்ரீ டொமைன் நேம்னு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா ஃப்ரீ டொமைன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஐபி இருக்கும், அவங்க நிறைய அதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு போயிட்டு அந்த இடத்துல உங்கள் டொமைன் நேமை மட்டும் கொடுத்தாலே போதுமானது, உங்களோட வெப்சைட் வந்து ஈஸியாக ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணணும் ஒரு வெப்சைட்டை, அது எப்படி ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க செகண்ட் பார்ட்குள்ளே போகலாம். எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ 000 webhosting.com அப்படிங்கிற ஒரு .comக்குள்ளே வந்திருக்கேன். இந்த .comமில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணணும். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி இப்போ சைன்அப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களோட இமெயில் ஐடியை போட்டுட்டு நார்மலாக உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ பண்ணியிருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீனில். அப்படி இல்லைன்னா லாகின் வித் ஃபேஸ்புக், கூகுள் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சைன்அப் கொடுத்து ஃபஸ்ட் தடவை போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சைன்அப் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் வெப்சைட்குள்ளேயே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ மெயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீஸ் வெரிஃபைன்னு ஒரு மெயில் இருக்கும். அதில் போயிட்டு வெரிஃபை மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த 000 webhost.com அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டெப்பு கைடெலாம் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ நான் இப்போதைக்கு எல்லாத்தையுமே ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்றேன். இப்போ நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏற்கனவே சைன்அப் பண்ணவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இங்கேயே நீங்கள் சிம்பிளாக வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல. ஸோ இதையும் நான் ஸ்கிப் கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பெரிய ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் இல்லை, ஒரே சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ நீங்கள் webhosting.comக்கு சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலே பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த கிரியேட் வெப்சைட்குள்ளே லிங்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கான நேமும் பாஸ்வேர்டும் கீழே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ பாஸ்வேர்ட் மாற்றிடுவேன். பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த பாஸ்வேர்டோட உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட நேமையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மேலேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவனே ஒரு டொமைன் நேம் தரான், சப்டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வெப்சைட் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போயிட்டேன். க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வேணுமா ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர் தான் போகணும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே HTML CSSலாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். பட் வேர்ட்ப்ரெஸ் உங்களுக்கு தெரியும்னா வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் தான் இந்த ஹோஸ்டிங் பார்க்க போனால் 000.comல. ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோடு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ HTML CSSலாம் நான் போன டுட்டோரியல்ஸில் பண்ணதை நான் இந்த இடத்துல இந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நான் காமிக்கிறது தெரியுமா பப்ளிக் HTML அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் HTMLக்குள்ளே இந்த இடத்துல நான் இப்போ வச்சுருக்கிற அந்த கோடிங்கை ஜஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன். அது மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். எப்படி நம்ம சிஸ்டமில் இருக்கோ அதே மாதிரி ஒரு வெப் ஹோஸ்டிங்கில் நான் போயிட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் தான் பண்ண போகிறேன். அதாவது எதெல்லாம் வேணுமோ நம்மளோட அசட்ஸும் சரி, நம்மளோட index.html அப்படிங்கிறதும் சரி, எல்லாத்தையுமே gallery.html எல்லாத்தையுமே ஃபுல் வெப்சைட்டே ஒரு காப்பி அந்த ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன். அதாவது cPanel அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூலலாம் உங்களுக்கு cPanel யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி வெப் ஹோஸ்டிங்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்லோட் ஆகும். அது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தது. ஸோ என்னோடய இன்டர்நெட்டில் ஓரளவுக்கு ஸ்பீடாக
அப்லோட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப் ஃபோல்டரும் சேர்ந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகும். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கும் உங்களுக்கு மாற்றம் வரும். ஸோ 000 வெப் ஹோஸ்டிங்கில் தான் போகணுமான்னு கேட்டால் இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங்னு போட்டிங்கனாலே கூகுளில் வரும். எந்த ஹோஸ்டிங் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அப்லோட் ஆகிடுச்சு. இதில் பொதுவாக ஃபஸ்ட்டு index.html அப்படிங்கிறது தான் லோட் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து போட்ட இதை வந்து அதாவது போட்ட சோர்ஸ் கோடை எடிட் பண்ணிக்க முடியும், டெலீட் பண்ண முடியும் தேவையான ஃபைல்ஸை. ஸோ சர்ச் பண்ணிக்க முடியும், அப்லோட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், எல்லாமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிம்பிளான UI தான் இருக்குது. ஸோ இப்போது என்னோடய வெப்சைட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த 000 webhosting.comலேயே ஒரு சப்டொமைன் கொடுத்துட்டாங்க. அந்த வெப்சைட்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்திருக்கேன். வெப்சைட் செட்டிங்ஸ்குள்ளே ஜென்ரலுக்குள்ளே வந்தோன்னா நம்மளோட வெப்சைட் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த வெப்சைட் தான் உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ண வெப்சைட் வந்து அந்த நேமில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணேன் தெரியுமா, HTML CSSன்னு. ஸோ இந்த 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 டொமைன் நேம்குள்ளே போனீங்க அப்படின்னா இனிமேல் இந்த வெப்சைட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்ச மாதிரி இப்போ இது இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீயாக ஹோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சும்மா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது உண்மையாலே தான் ஹோஸ்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் வந்து என்னோடய மொபைல்லேருந்தும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த index.htmlங்கிறது லோட் ஆகுதுன்னு சொன்னேன் தெரியுமா, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே. இப்போ டெலீட் பண்ணிவிட்டு இதுதான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இதை திருப்பி ரீலோட் பண்ணி காக்கிறேன். ஸோ index.html இல்லைன்னா லோட் ஆகாது. ஸோ நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ எதுவுமே வரல. அதாவது இப்படி ஒரு வெப்சைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது நமக்கு மட்டும் இப்படி காட்டும். இப்போது வந்து நம்ம உண்மையிலே இந்த index.html என்கிட்ட இருக்குது தெரியுமா, அதை திருப்பி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அப்லோட் ஆகிடும். இப்போது இதை மொபைல்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ணி காமிக்கிறேன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத. ஸோ நார்மலாக index.htmlோட ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா பேஜுமே எப்படி என்னோட லோக்கலில் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரியே இதுலேயும் ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ வந்து என் மொபைலில் காட்டுறேன். நான் நார்மலாக வந்து ஒய்ஃபையை வந்து ஆன் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்குற அதே URL அதாவது டொமைன் நேமை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ HTML CSS TS அதாவது textsettai.webhosting.com சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட் இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை அப்படின்னா நார்மல் HTML CSS தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மீடியா query கூட நம்ம யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு வெப்சைட்டை ரொம்ப ரெஸ்பான்சிவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ bootstrapனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வேறு என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.